நான் ஒண்ணு சொல்றேன். கேப்பீங்களா? கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்களான்னு தெரியல. ஆனா, இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யார் யார் பிள்ளைங்க கிட்ட இந்த மாரி பண்றாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? போயிரலாமா? நான் வந்து ஒரு 4th, 5th படிக்கிற மாதிரி இருப்பேங்க. அப்போ இப்ப மாதிரி டிவி கிவி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு லீவுன்னா எங்க நன்னி வீட்டுக்கு போகணும் ஊருக்கு. அவ்வளவுதான் தெரியும். அங்க போகணும், பம்பு செட்ல ஆட்டம் போடணும். நல்ல அந்த இயற்கையான ஒரு அந்த புளியங்கா எடுக்கணும், அந்த வேர்க்கடலை எடுக்கணும். இதுதான். அது ரொம்ப அந்த சைக்கிள் போயிட்டு நல்லா மிதிக்கணும். இதுதான் எங்களுக்கு அப்போ என்டர்டெயின்னா அதுதான். அவுட்டிங்கும் அதுதான். இப்பதான் பிள்ளைங்களுக்கு நிறைய அவுட்டிங். வாரத்துக்கு போலன்னா அடுத்த வாரம் ஸ்ட்ரெஸ் வந்துருது பிள்ளைங்களுக்கு. அவுட்டிங்கே போல அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நான் 5th, 6th, 4th நம்ம படிக்கும்போது என் தம்பிக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. நாங்க எங்க நன்னி வீட்டுக்கு அந்த வருஷம் போக முடியல. நான் ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்ப எங்க தாதி இருக்காங்க இல்லையா, எங்க தாதி வந்து அவங்க அண்ணன் வீடு வந்து சிட்டினா மெயின் மெயின் அவங்க கொஞ்சம் மெயின் சிட்டி. அந்த பம்ப் அடிக்கிறது, அப்புறமா டாய்லெட் அதெல்லாம் தனித்தனியா இருக்கும். நான் சின்ன பண்ணையா இருக்கும்போது எங்களுக்கு அந்த அடி பம்போ அந்த ரெஸ்ட் ரூமோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சரிங்களா? வேற மாதிரி மெத்தட்ல இருக்கும். அப்ப எங்க தாதி சொன்னாங்க, ரொம்ப அழுகுறா, நான் கூப்பிட்டு போறேன் எங்க அண்ணன் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் சரி, சிட்டி தானே, அங்க வந்து துணி கடைங்கெல்லாம் இருக்கும். நாங்க துணி எடுக்கும்போது மட்டும் அந்த ஏரியாவுக்கு போவோம். ஆமா, நல்லா தான் இருக்கும். நல்ல நைட் ஆச்சுன்னா நிறைய லைட்டுங்கெல்லாம் எரியும். வா, நல்லா இருக்கும். சரி சரி, போலாம் போலாம் அப்படின்ட்டு நான் எங்க தாதி கூட போக ஒத்துக்கிட்டேன். எங்க மம்மி சொல்றாங்க அவ இருக்க மாட்டா அப்படின்றாங்க. இல்ல இல்ல, நான் இருந்துருவேன், அதெல்லாம் நான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் எங்க தாதி கூட. அங்க போனாக்கா பம்பு, அந்த அடிக்கிற பம்பு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. லைட்டு அப்பெல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் குண்டு லைட்டு, ஒரே ஒரு டியூப் லைட் அப்படி எரியும். அங்க நிறைய வீடுங்க இல்லையா, பக்கம் 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 வீடுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போனோம், நம்ம சமைச்சிருந்தாங்க, சாப்பிட்டுட்டோம். அங்க நைட்டு படுத்துட்டோம். காலையில எழுந்தாச்சு. காலையில எழுந்த உடனே ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகணும். அப்ப எங்க தாதி வந்து நின்றாங்க. போயிட்டு எல்லாம் வந்துட்டோம். அப்ப காலையில நான் எழுந்திருக்கும் போதே எனக்கு என்ன சத்தம் கிடைச்சதுன்னா, டப்பு 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 டப்புன்னு அந்த பம்பை வந்து அடிக்கிறாங்க. பம்பை அடிச்சு அடிச்சு தண்ணி எல்லாத்துலயும் ரொப்பி வைக்கிறாங்க. அது தண்ணி வர நேரம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எங்களுக்குலாம் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. எங்க வீட்டுல வந்து கிணறு, எப்ப வேணாலும் மொண்டுக்கலாம். அது ரொம்ப கிட்டையா இருக்கும் தண்ணி. அப்படியே தொட்டில இருக்கிற மாதிரியே இருக்கும். மொண்டுக்கலாம், எவ்வளவு தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எங்க வீடு. மரம் எல்லாம் கூட இருக்கும் எங்க வீட்டுல. கொய்யா மரம், வாழை மரம் எல்லாம் இருக்கும். அப்படி இருந்தோம். எனக்கா அது ஒரே சந்தோஷம். அந்த அடிக்கிறாங்களா, எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல, அது வந்து தண்ணி இந்த நேரத்துக்கு தான் தண்ணி வரும், அப்புறமா தண்ணி வராது, தண்ணி விட்டனா அது உள்ள போயிடும், அப்படி இப்படி என்னமோ சொன்னாங்க. சரி, நான் பாத்துக்கிட்டே இருந்தேங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் முடிச்சுட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டோம், டிஃபன் எல்லாம் சாப்பிட்டோம் இருக்கோம். உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோங்க. எனக்கு அந்த பம்பு மேலேயே கண்ணுங்க. ஐயோ, இது எப்ப நம்ம அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணமா இருந்துச்சு. பார்த்தேன், எல்லாரும் அவங்கவுங்க அந்த மார்க்கெட் போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, யாருமே இல்ல. அப்ப நான் போய் உள்ள அந்த அந்த தண்ணிய பாக்குறேன், அந்த அடிக்கிறது. அது உள்ள வந்து தண்ணி நிக்குது. இன்னும் கூட என் கண்ணுல அப்படியே இருக்குங்க. 50 வயசு ஆயிருச்சுங்க எனக்கு. இன்னும் அது அப்படியே மைண்ட்ல இருக்குங்க. அதை பார்த்து எனக்கு அதை போய் அடிக்கணும்னு தோணுச்சு. போயிட்டு பிடிச்சு அடிச்சா தண்ணி வரல. ஏன்னா தண்ணி வர நேரத்துல தான் வருமா, வேற நேரத்துல வரதா அது எனக்கு தெரியல. சரி, யாருமே இல்ல, நம்ம அடிக்கலாம்னு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 10, 15 வாட்டி டிங்கு டிங்குன்னு அடிச்சுட்டுங்க. பின்னாடி இருந்தே ஒருத்தர் வந்து ஒரு நொங்குன்னு ஒரு கொட்டு வச்சார் பாருங்க. அல்லாவே, இது வரைக்கும் யாருமே நான் அடிச்சது கிடையாதுங்க. அடிச்சதே கிடையாது. எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி அப்படியே ஒரு மாதிரி. ஏன்னா அடிங்கிறது அப்பதாங்க எனக்கு தெரியும். அவ்வளவு பெரிய கொட்டு வச்சுட்டாருங்க. கொட்டு வச்சுட்டாரு. திரும்பி பாக்குறேன், கண்ணுல வளவள தண்ணி. திரும்பி பாக்குறேன், எங்க தாதியோடைய அண்ணன்ற தம்பி. 2 தம்பிங்க எங்க தாதிக்கு. தம்பி, அதுல 2வது பெரிய தம்பி. அப்படியே பிடிச்சிட்டு ஷைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அந்த பக்கம் தள்ளிட்டாருங்க. தள்ளிட்டு என்னமோ சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. அந்த அடி அது மட்டும் தாங்க எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதுக்குள்ள எங்க தாதியை வெளியில வந்துட்டாங்க. அவங்க அண்ணிக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, வெளில வந்துட்டாங்க. நான் அழுகவே இல்லைங்க. கொஞ்சம் விஷயத்துக்கே அப்படி அழுகுறாள், நான் அழுகவே இல்லை. அந்த ஆளையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. பார்த்துக்கிட்டே அப்படியே இருந்துட்டு வந்து மதியம் சாப்பிடறதுக்கு என்ன பண்ணாங்க, நான் சாப்பிட்டேன் இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தாதி கிட்ட, இல்லை நான் போகலாம், டேடி கிட்ட போகணும் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஆன உடனே எங்க எங்க தாடி தெரியும் நான் அடம் பிடிச்சதுதான் சொல்லிட்டு, இல்ல இல்லடா நான் போறேன், கூப்பிட்டு போறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனா நான் சொல்லவே இல்லைங்க. அப்படியே மனசுல எனக்கு அப்படியே வந்து அடைக்குதுங்க, நம்மள அடிச்சுட்டாங்களே. அந்த அந்த ஒரு இது வந்து என்னால முடியவே இல்லைங்க. குட்டி குழந்தை தானங்க, என்னங்க தெரியும், 4th 5th படிக்கிற பிள்ளைக்கு என்ன தெரியும். அதுவும் அடின்னா நல்லா வாங்கினதே கிடையாதுங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆயிருச்சுங்க எனக்கு. வந்த எங்க டேடி கிட்டே சொல்ல. ஆனா எங்க டேடிக்கு வந்து அவங்க மாமாங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் இன்னும் என்னுடைய ஜர்னியை இன்னும் நான் சொல்றேன். ஆனா சொந்தக்காரங்களை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் சொந்தக்காரங்களெல்லாம் சொல்லல.
எனக்கு நடந்தது நான் எப்படி மனசுலயே வச்சுட்டு இருக்க முடியும்? மனசுல வச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி தவறுகள் நீங்க செஞ்சிடாதீங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். அடிச்சுட்டாங்க, வந்துட்டு அப்படியே மைண்ட்ல வந்து அதே போயிட்டு இருந்துச்சு. நான் சொல்லவே இல்லைங்க. எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ வந்து பேசுறாங்க. இவங்க இவங்க வீட்ல மாப்பிள்ளை இருக்கு, அவங்க வீட்ல மாப்பிள்ளை இருக்கு, அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நடந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் டீப்பா போக வேண்டாம். இருந்துச்சு. அப்படியே ஆயிருச்சு. நான் அவர நெறைய ஃபங்ஷன்ல பாப்பேன். ஆனா அந்த இடத்துல நிக்கவே மாட்டேன். ஆனா நான் அதுக்கப்புறம் வந்து அவங்க வீடு ஃபர்ஸ்ட் வரும். அப்புறமா அவங்க சின்ன தம்பி வீடு வரும். அப்படி போனாலும் அந்த வீட்டுக்கு அந்த சைடே போக மாட்டேன். அந்த அந்த பம்ப் இருக்கு பாத்தீங்களா? அந்த பம்ப் ரொம்ப வருஷம் வரைக்கும் இருந்துச்சுங்க. என் கல்யாணம் ஆயிட்டு கூட அந்த பம்ப் இருந்துச்சுங்க அந்த இடத்துல. அந்த அந்த சைடு மட்டும் போக மாட்டேன். அப்படியே போவேன், அப்படியே வந்துரும். அப்படியே ஆயிருச்சு. கடைசியில நான் போயிட்டு அவருடைய அவருடைய மரணத்துல தாங்க, அதுக்குள்ள எனக்கு குழந்தையும் 2 பையன்களும் இறந்துட்டானுங்க. அப்புறமா தான் அவர் இறந்தாரு. நான் அப்போ அவர பாக்க போவோம் இல்லைங்களா? அப்போ வந்து அவர நான் பாக்கும்போது கூட எனக்கு அந்த குட்டு வச்சார்லங்க, அதுதாங்க ஞாபகம் வந்துச்சு. அந்த கொட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா எல்லாரும் அந்த அது கட்டம் தருவாங்க இல்லையா? ஓதி கீதி பண்ணுவாங்க. நான் எல்லாருக்கும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்னா, உடனே வந்து என்னால முடிஞ்சது கொஞ்சம் ஓதி யாசின், குல் ஹுவல்லாஹு சூரா அதெல்லாம் அவங்கள தஃபன் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க மையத்துக்கு போய் உட்கார்ந்தனாவே நான் ஓதிட்டே இருப்பேன். அந்த நியூஸ் கேட்டனாவே கொஞ்சம் ஓதுவேன். ஓதி அவங்களுடைய ருஹுக்கெல்லாம் இது வந்து நானு கட்டம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். அந்த மாரி பண்ணும்போது கூட எனக்கு இதுதாங்க ஞாபகம் வந்துச்சு. அப்பதாங்க நெனச்சேன் நானு. என்னதான் ஆனாலும் இந்த குட்டி பசங்க கிட்ட மட்டும் நம்ம நல்ல விதமா நடந்துக்கணும். ஏன்னா, என் மனசு வந்து எவ்வளவு ஒரு இதா இருக்கும் இல்லங்க. அதே மாரி தானங்க எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கும். நானும் சொல்லல. எல்லா எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கும் இல்லையா? அவர் மரணிச்சுட்டாரு. அப்ப கூட என்னுடைய மனசு வந்து அவர மன்னிக்கவே இல்லங்க. மன்னிக்கவே இல்ல. அப்புறம் அவர் இறந்த பிறகு தான் எங்க டாடி கிட்டயே சொன்னேன். நான் வந்து கொஞ்சம் இதுக்கெல்லாம் நான் அழுகுற பர்சன். உங்களுக்கே தெரியும். நேத்து லைவ்லலாம் வீடியோஸ்லலாம் அழுதுட்டேன். கொஞ்சம் விஷயம்னாவே நான் அழுதுருவேன். நான் ரொம்ப சென்சிட்டிவ். அப்புறமா எங்க டாடி கிட்ட மூத்தெல்லாம் ஆன பிறகு எங்க டாடி கிட்ட சொன்னேன். டாடி உங்க மாமு வந்து என்ன கொட்டினாரு தெரியுமா? அப்படின்னு சொல்லி. அப்படியா? அப்படின்னு எங்க டாடி அப்போ அப்போ ஒரு ரியாக்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த நேரத்துல நான் சொல்லியிருந்தேன்னு நினைச்சுங்க. கண்டிப்பா எங்க டாடி போய் சண்டை போட்டு இருந்திருப்பாரு அவங்க மாமு கிட்ட. எப்படி என் குழந்தைய நீங்க அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நான் அதை சொல்லணும்னு நான் சொல்லவும் இல்ல. என்னமோ அப்ப கொஞ்சம் எனக்கு அறிவு கொடுத்திருந்தாங்க. பண்ணிட்டேன். ஆனா இது எதுக்கு நான் சொல்ல வரேன்? என்ன நடந்தாலும் அந்த சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்கள அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு திட்டிடுறது, இந்த மாதிரி. ஆனா அவர் ஷைத்தானுன்னு சொன்னாருங்க. ஓகேவா? அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணாம குழந்தைங்கள நல்லா பாசமா இருங்க. நான் அதனாலதாங்க பெரியவங்களாவது ஏதாவது சொன்னாங்கன்னா போங்கன்னு சொல்லிட்டு வந்துருவேன். ஆனா இந்த குட்டி பசங்க எங்க போனாலும் அந்த குட்டி பசங்க நான் நிறைய விளையாடுவேங்க. அது என்ன அறியாம நான் பண்ணது. அதே மாதிரி நீங்களும் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க. நல்லா இருந்துச்சு என் ஸ்டோரி. நெக்ஸ்ட் யார பத்தி சொல்லிடுவேணும்னு எல்லாருக்கும் பகபகன்னு இருக்கும். அச்சோ யார பத்தி சொல்ல போறாலும் நான் கண்டிப்பா சொல்லுவேன். லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.